ஈரோடு திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 5211 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். சீதாலட்சுமி நாம் தமிழர் வேட்பாளர் 981 வாக்குகள். வித்தியாசம் பொறுத்தவரையில் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 4230 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகபட்சமாக சந்திரகுமார் 5211 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி சந்திரகுமார் 7367 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்திருக்கிறார். வித்தியாசம் என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாருடைய வாக்கு என்பது 7000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்படியே சென்றால் திமுக வேட்பாளர் என்பது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அங்கு அதிகமாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன என்பதை பேசலாம். அதற்கு முன்னாடி சண்முக சுந்தரம், டெல்லி இதுவரை ஆண்டவர்கள் யார் என்பதை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக டெல்லியில் நடைபெற்ற முதல் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு பிறகு 93 98 வரைக்கும் பாஜக வின் பண்ணாங்க. 98 இருந்து 2013 வரைக்கும் காங்கிரசின் கோட்டையாக காங்கிரசின் கைவசம் டெல்லி இருந்தது. 2013க்கு பிறகு அங்கு நிலவரம் மாறுகிறது. நிச்சயமா அது தொடர்பான ஒரு வரைகளை தற்போது பார்க்கலாம். தற்போது டெல்லியை ஆண்டவர்கள் யார் என்பது குறித்து பார்க்கலாம். அண்மை கால அந்த 93 எப்படி இருக்கிற டெல்லி என்பது குறித்து பார்க்கலாம். இது அல்ல, டெல்லி ஆண்டவர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டால் வின்னர் பிஜேபி 1993, 98 காங்கிரஸ், 2003 காங்கிரஸ், 2008 காங்கிரஸ் வாக்குப்பதிவுடன் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மிக தெளிவான ஒரு வரைகளை இது. 2008 காங்கிரஸ், 2013 ஆம் ஆத்மி, 2015 ஆம் ஆத்மி, 2020 ஆம் ஆத்மி, 2025 கேள்விக்குறி. ஆனால் தற்போது பாஜக தனது 27 ஆண்டு கால தவம், 27 ஆண்டுகள கனவு அவர்களுக்கு இங்கு ஜெயித்து என்றால் மத்தியிலே 3வது முறையாக வந்திருக்கிறார்கள். டெல்லியில் அவரால் தொட முடியாத அளவுக்கு இருந்தார்கள். தற்போது அந்த கனவு மெய்ப்படும் போன்று தெரிகிறது. தற்போது முதற்கட்ட நிலவரம் தான் இவை அனைத்தும். முதற்கட்ட நிலவரங்கள் பிரவீன் என்றால் அதிரடியாக ஹரியானாவிலே முதற்கட்டத்திலே காங்கிரஸ் முந்தியது என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் அதன் பின் தலைகீழாக நிலைமை மாறி பாஜக ஆட்சியை தக்க வைத்தது. எனவே தற்போது முதற்கட்ட நிலவரத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த தற்போது முழு நிலவரத்திலே பாஜக முந்திக் கொண்டிருக்கின்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. 39-27 என்ற வகையிலே தற்போது பாஜக பெரும்பான்மை. அந்த 36 என்ற மேஜிக் எண், 36 என்ற மேஜிக் எண்ணை தற்போது பாஜக எட்டி இருக்கிறது என்றால் அது மிக முக்கியமானது. டெல்லியை பொறுத்த மட்டும் 36 என்பது மிக மிக முக்கியமானது என்றால் அதுதான் மெஜாரிட்டிக்கான எண். அந்த எண்ணை தாண்டி தற்போது 40-26. எனவே கிட்டத்தட்ட பாஜக த ஏர்லி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆரம்பத்தில் நீங்க பார்க்கும்பொழுது தற்போது தொடக்கமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. தற்போது மிக முக்கியமாக மணிஷ்குமார் சிசோடியா ஜனக்புரி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறார். ஆரம்பத்தில் தபால் வாக்குகள் இருந்த பின்னடைவில் தான் இருக்கிறார். இவரும் சிறைக்கெல்லாம் சென்று வந்தார். எனவே அந்த சிறைக்கு சென்று வந்தது போன்றவை எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பாக ஆம் ஆத்மிக்கு மாறி இருக்கிறது. ஏனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சிம்பத்தி ஃபேக்டர் என்பார்களே, சிறைக்கு சென்றது தன் மீது அரசியல் பழி வாங்குதல் நடவடிக்கை என்றெல்லாம் கூறி வந்தார். அதெல்லாம் எடுபடவில்லை என்பதால் தற்போது கல்காஜியில் காங்கிரஸ் வேட்பாளர் அல்கலம்பா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த தகவல் நமக்கு வந்திருக்கிறது. எனவே டெல்லி வேட்பாளர் நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்த பார்வையிலே அந்த சிம்பத்தி ஃபேக்டர் என்பது பெரிய அளவு, அந்த காரணி பெரிய அளவு இரக்கம், பாவம்பா அரசியல் பழி வாங்குறாங்கப்பா, பிஜேபி பழி வாங்கிடுச்சுப்பா அப்படின்ற எண்ணம் டெல்லி மக்களிடையே எடுபடவில்லை. என்ன கேள்வி வருதுன்னா சண்முக சுந்தரம், இப்போ டெல்லி மக்களுடைய அந்த மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற போது ஆம் ஆத்மி, நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா பாஜகங்கிற மாதிரி தான் இதுவரையில் அவங்களுடைய வாக்கு பதிவு அப்படிங்கிறது காண்பித்து வந்தது. 2021, 2020 தொடர்ச்சியாக தமிழக அரசியல் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக, 24ல் திமுக கூட்டணி மொத்த இடங்களை கைப்பற்றாங்க. ஆனால் அதுக்கு அப்படி எதிர்மறையாக தான் டெல்லி அரசியல் இருக்கு. அவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு மாதிரியான வாக்கு பதிவையும் சட்டமன்றத்திலையும் வேறு விதமான வாக்குப்பதிவும் குறிப்பிட்டு வராங்க. 2014, 19, 24 என்ன நாடாளுமன்ற தேர்தல் முழுவதுமாக பாஜக கைப்பற்றாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படியே மாறுது, தலைகீழ் மாற்றமா இருக்கு. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதற்கு முன்னால் ஈரோடு கிழக்கிலே தற்போது திமுகவின் வாக்கு வித்தியாசம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தற்போது 7000 தாண்டி இருக்கிறது திமுகவின் வாக்கு வித்தியாசம். ஆனால் நாம் தமிழருக்கு ஒரு ஒரு உந்துதல் தரக்கூடிய செய்தி என்றால் அவர்கள் 4 டிஜிட் வந்து விட்டார்கள். தற்போது 1000 வாக்குகளை தாண்டி இருக்கிறது நாம் தமிழர் என்பதை 1013 வாக்குகள், திமுக 8025 வாக்குகள். எனவே கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் வித்தியாசத்திலே
திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போது முதல் சுற்று நிலவரங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் ஆம் ஆத்மி தற்போது பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது ஜனக்புரியிலே முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். டெல்லிக்கு ராஜா யார் என்பதிலே பாஜக முந்துகிறது என்பதுதான் தற்போதைய மிக முக்கியமான தலைப்பு செய்தியாக பார்க்க வேண்டியது. டெல்லிக்கான ராஜா யார், டெல்லி ஆளப்போவது யார்? மீண்டும் ஒரு முறை மத்தியிலும் சரி, டபுள் என்ஜின் சர்க்கார் என்ற மோடியின் வாதம் அங்கு எடுபட தொடங்கி இருக்கிறது. ஆரம்பம்தான்.